தோழர்களே, அசில்வாயின் நாள் 47 சொந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு போற கதை. ஆனா வழக்கம் போல பஸ்ல இல்லாம வழக்கம் இல்லாம நண்பரோட கார்ல போறோம். அதுல போறதுக்கு முன்னாடி கால் பண்ண நண்பர் சிங்கிள் டீ அடிக்கணும்னாரு. அதை அடிச்சுட்டு கார்ல பயணத்தை தொடங்கி எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்த கையோட நம்ம ஊர்ல இருந்து எத்தனை அந்த நொறுக்கு தீனியெல்லாம் காமிச்சு நம்ம நண்பர்கிட்ட உதார விட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். சாம்பார் பாக்கெட்டை எப்படி கரெக்டா தப்பா பெரிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் வீரரோட தாக்கம் இன்னைக்கு அதிகமா இருந்ததுனால அதுக்கு ஒரு தடுப்பு போட்டு லப்பு டப் ஏத்தி என் தொப்ப மேல முட்டு குத்துட்டு சரி ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன். ஆரம்பத்துல என்னமோ சுமாரா தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் அதோட முடிவுல செகண்ட் பார்ட்டுக்கு லீடு குத்துட்டாங்க. அதையும் சேர்த்து பார்க்கணுன்ற அளவுக்கு நம்மளுக்கு டெம்ப்ட் ஆயிடுச்சு. அதனால அட்ட ஸ்ட்ரெச்சா உட்காந்து அதையும் சேர்த்து பார்த்ததுல நம்மளுக்கே கண்ணெல்லாம் கலங்கி கண்ணுல இருந்து தண்ணி வர அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ், அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்டான லவ் ஸ்டோரி. இதை முடிச்சிட்டு இப்படியே முட்டை விட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஐடியாவை தேடி ஓடுற ஓட்டத்துல காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அரை டைம் வேலைக்கு கிளம்பிட்டேன். நான் ஒண்ணு வீட்டுல இருக்கும்போது பாடியை பெட் மேலேயே பார்க் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப திடுக்குன்னு வேலை செய்யும் சொல்லவே பாடி லைட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு 4 மணி நேரம் கடின ஓட்டதுக்கு அப்புறம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு சிலரை செதற விட்டுன்னு வந்தேன். அதுக்கப்புறம் நைட் மீல்ஸ் ப்ரிப்பரேஷன் வேற ஒண்ணும் இல்ல, வெள்ளை நிலா தான். அதை சுட்டுட்டு அதை அழகா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஓட்டினதுக்கான கல்லாவை எண்ணிட்டு அப்படியே இன்னைக்கு ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். பீச்சில் அண்ட் ஃபாலோ த பாய் அசில். குட் நைட்.